அப்ப ஷெட்யூல் காஸ்ட் சலுகைகளையும் மத மாற்றத்துக்கு அப்புறம் பண்ணா இவங்களுக்கு ஜாலி. ஷெட்யூல் காஸ்ட் சலுகையும் கிடைக்கும், இஸ்லாமில் இருந்து வர சலுகையும் கிடைக்கும். ரெண்டு இடத்துலையும் இருந்து ரெண்டு இடத்துடைய ஆதாயங்களையும் பெறுவது நமது அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி 2024 ஒருத்தர் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம் இல்லாத ஒரு கம்யூனிட்டிக்கு வரும்போது கூட ஷெட்யூல் காஸ்டோட அட்வான்டேஜஸ் வச்சுக்கிறது அது எந்த வகையில சமூக நீதியா இருக்குன்னு கொண்டதுக்குன்னு திமுக எதிர்த்தாங்களே, அதே ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் மேல திருப்பி இது மாதிரி ஒரு சர்ச்சை வைக்கிறதுக்கு ஒரு சில பேர் பண்ணா அதற்கு எதிர்க்கிறது. வணக்கம். இன்னைக்கு ஒரு புதிய சர்ச்சை, ரொம்ப மதிப்புள்ள நமது நீதியரசர் தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மதுரை ஹைகோர்ட்ல இருக்கிற ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் எதிர்த்து தேவையில்லாம தாவைக்காவும் திமுகவும் போலவே வச்சிருக்காங்க. என்னவென்றால் அவர் 2024 ஒரு ஜட்மெண்ட் தீர்ப்பு வழங்குற அவர் சொன்னாரு, ஒரு நமது தலித் சகோதரத்துவத்தில் இருக்கிற ஒரு மனிதர் கன்வெர்ட் பண்ணி மதமாற்றம் செஞ்சு ஒரு கிறிஸ்டியன் அல்லது முஸ்லிம் ஆனார்னா, தூத்துக்குடியில ஒரு கேஸ் இருந்துச்சு, அதை பத்தி பேசியிருக்காரு. 32 வயது ஒரு ஆள் முஸ்லிம் ஆயிட்ட அப்புறம் நம்ம ஷெட்யூல் காஸ்ட்ல உள்ள அத்தனை சலுகைகளும் அவங்களுக்கு போயிடணும். அவங்க போற முஸ்லிம் கம்யூனிட்டி, அந்த குறிப்பிட்ட முஸ்லிம் கம்யூனிட்டி பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம் கம்யூனிட்டி ஏதாவது இருந்தா லப்பை, துதிகலா, மொப்பலா, அது மாதிரி சிலது இருக்கு பேக்வர்ட் கம்யூனிட்டி. அதுல இருந்தா அந்த பிசி முஸ்லிம் ஆகலாம், அல்லது வெறும் ஒரு ஜெனரல் முஸ்லிமா தான் இருக்கலாம் சொல்லி அவர் சொன்னார். எதுக்காக அவர் சொல்றாருன்னா, ஏனென்றால் அப்ப ஷெட்யூல் காஸ்ட் சலுகைகளையும் மத மாற்றத்துக்கு அப்புறம் பண்ணா இவங்களுக்கு ஜாலி. ஷெட்யூல் காஸ்ட் சலுகையும் கிடைக்கும், இஸ்லாமில் இருந்து வர சலுகையும் கிடைக்கும். ஆனா அந்த இடம் இன்னொரு ஒரு தலித் மாணவருக்கு அது அணுக முடியாது என்றால் அதை ஆக்கிபை பண்றாங்க. சோ ரெண்டு இடத்துலயும் இருந்து ரெண்டு இடத்துடைய ஆதாயங்களையும் பெறுவது நமது அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி 2024 ரொம்ப தெளிவா ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் பண்ணியிருந்தாரு. இந்த கலாட்டா 2007 கலைஞர் 30% இருந்த பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்து 3.5% எடுத்துட்டு எனது எலெக்ஷன் வாக்குறுதியை நான் காப்பாத்துறேன், நீங்க இந்த மதத்துக்கு நாங்க 3% கொடுக்கணும்னு சொல்லி 2006 ஜெயிக்கிறாரு. 2007 அவர் 3% எடுத்துட்டு இந்த பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தார். ஓகே, அது அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா ஒருத்தர் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம் இல்லாத ஒரு கம்யூனிட்டிக்கு வரும்பொழுது கூட ஷெட்யூல் காஸ்டோட அட்வான்டேஜஸ் நான் வச்சுப்பேங்கிறது அது எந்த வகையில சமூக நீதியா இருக்குன்னு நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. திருப்பரங்குன்றதுக்குன்னு திமுக எதிர்த்தாங்களே, அதே ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் மேல திருப்பி இது மாதிரி ஒரு சர்ச்சை தாவைக்கா பண்றது, அந்த திமுகவோட பின்னி பிணைஞ்சு ஓரளவுக்கு ஒரு நல்ல நீதியரசரை எதிர்ப்பதாக இருக்கின்றது. இந்த உண்மை மக்கள் எல்லாருக்கும் தெரியணும். குறிப்பா 60-65% இருக்கிற இது வரைக்கும் சும்மா இருக்கிற பிசி, ஓபிசி, எம்பிசி நண்பர்கள் இதை பத்தி கேட்கணும். உங்களுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்கு ஒரு சில பேர் பண்ணா அதற்கு எதிர்க்கிறது நம்மளுடைய கடமை.